सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। कर्तृराज्ञया प्राप्यते फलम् कर्म किं परं कर्म तज्जडम्। कृतिमहो दधौ पतनकारणम् फलमशाश्वतं गतिनिरोधकम्। ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम्। कायवाङ्मन कार्यमुत्तमम् पूजनं जपश्चिन्तनं क्रमात् जगत ईषधीयुक्तसेवनम् अष्टमूर्तिभृदेव पूजनम् उत्तमस्तवादुच्चमन्दतः चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया स्रोतसा समम् सरलचिन्तनं विरलतः परम् भेदभावनात् सोऽहमित्यसौ भावनाभिदा पावनी मदा भावशून्य सद्भावसुस्थितिः भावना बलात् भक्तिरुत्तमा स्थले मन स्वस्थता क्रिया भक्ति योग बोधाश्च निश्चितम् वायुरोधना लीयते मनः झालपक्षिवद्रोधसाधनम् चित्तवायवाच्चित्क्रियायुधा शाखयोर्द्वयी शक्तिमूलका
लय विनाशिने उभयरोधने लयगतं पुनर्भवति नो मृतम् प्राणबन्धनालीनमानसम् एकचिन्तनात् नाशमेत्यदः नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तितिं यतः दृश्यवारितं चित्तमात्मनः चित्वदर्शनं तत्वदर्शनम् मानसं तु किं मार्दने कृते नैव मानसं मार्ग आर्जवात् प्रत्ययस्वहं वृत्तिमाश्रिताः वृत्तयो मनो विद्यहं मनः अहमहं कुतो भवति चिन्वतः अयि पतत्यहं निज विचारणम् अहमिनाशभाजहमहं तया स्फुरति हि स्वयं परमपूर्णसत् इदमहं पदाभिक्यमन्वहम् अहमिलीनके प्यलयसत्तया विग्रहेन्द्रिय प्राणधीतमः नाहमेकस तज्जडं ह्यसत् सत्वभासिका चित्ववेतरा चित्ववेतरा सत्तया हि चित्तया ह्यहम् ईश जीवयो वेषधीविधा सत्स्वभावतो वस्तु केवलम् वेषहानत स्वात्मदर्शनम् ईशदर्शनं स्वात्मरूपतः ईशदर्शनं स्वात्मरूपतः உபதேச சாரத்துடைய முக்கியமான விஷயம் எதற்கு உபதேச சாரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துன்னு வரும். இப்போ உபதேசத்துடைய சாரத்துடைய சாரம் என்ன இல்லையா? உபதேச சாரத்துடைய சாரம் மகா வாக்கியம். மகா வாக்கியம்ங்கிறது வந்து ஒரு சின்ன குட்டியூண்டு துணூண்டு, இன்னும் கலோக்கியலா சொன்ன போனா தம்மா துண்டு, அத்தனோண்டு ஸ்லோகம், அத்தனோண்டு மந்திரம். என்ன சொல்றது? அது தத்துவமசி சொல்றது. தது துவமசி, அவ்வளவுதான். அந்த தத்துவமசியோடைய சாரம் என்ன? கரெக்ட், நான், அகம். இப்போ இந்த ஒரே ஒரு சப்தத்துக்காக, ஒன்லி ஒன் வேர்டுக்காக, கொரோனா வந்தாலும் வரலைனாலும்
என்ன சுத்தி வர என்ன நடந்தாலும் கிளாஸ் நம்ம கேட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஐ ஆம், நான், இந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறது. இப்ப என்டையர் வேதத்துடைய சாரம் என்னவா இருக்கிறது? ஐ ஆம், நான். இப்ப நான்கிற அர்த்தமானது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. என்னன்னு கரெக்டா நமக்கு வேதத்தான் காட்டி கொடுக்கிறது. சோ வேதம் எப்படி இருக்கிறது? நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. ஏன்னா அது அறிவை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டாக, கருவியாக இருக்கிறது. எப்படி நமக்கு கண்ணு, மூக்கு, காது நமக்கு பிரமாணமாக இருக்கிறதோ, அது என்ன பண்றது? உலகத்துடைய அறிவை கொடுக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஜெக்ட் பத்தின அறிவை கொடுக்கிறது. வேதம் என்ன பண்றது? வேதம் எல்லாவற்றையும், எல்லா விதமான பொருளையும் எது ஆப்ஜெக்டிஃபை செய்கிறதோ, எதனால் அது உணரப்படுகிறதோ, அந்த சப்ஜெக்ட் பத்தின அறிவை கொடுக்கிறது. சரியா? அதனால சாஸ்திர தர்ப்பணம். அது எப்படி நம்ம கிடைக்கிறதுன்னா குரு வேதாந்த வாக்கிய உபதேசத்தினால. அதனால சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அதனால நமக்கு குரு உபதேசம், சாஸ்திர உபதேசமானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்க சொல்லப்படுறது. சோ தத்துவமசி மகா வாக்கியத்தை தான் எது சச்சிதானந்த ஸ்வரூபமோ, எதனுடைய நேச்சர் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னா ஆரம்பத்துல என்ன சொல்லுவோம்? ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா. அப்போ ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னா நான் அப்படிங்கிறது ஆத்மா. ஆத்மா நான் சொல்லும் போது நான் ஒரு ஆத்மா, இங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா, அப்படி இந்த ரூம்லயே நிறைய ஆத்மா இருக்கிறது. அப்புறம் வெளியில கோவில்ல எம்புட்டு ஆத்மா, உலகத்துல எவ்வளவு ஆத்மா, எவ்வளவு ஆத்மா இருக்கு அப்பா. அப்போ நீங்க வேற, நான் வேற, நான் வேற, அவெல்லாம் வேற. அப்போ அந்த ஆத்மா வேற, இந்த ஆத்மா வேற. அப்படியா? அப்படி கிடையாது. இப்போ ஆத்மாவுடைய லட்சணம் சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னா அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் எவ்வளவு சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்கு? சத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னா, சித் அப்படிங்கிற வார்த்தைக்கு, சித் அல்லது சித் வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சுதுன்னா, எவ்வளவு ஆத்மா இருக்குங்கிற கேள்விக்கு சான்ஸே கிடையாது. சத் அப்படின்னு புரிஞ்சுடுத்துனா ஓ ஒண்ணுதான், சித் அப்படின்னு புரிஞ்சுடுத்துனா ஒண்ணுதான். கரெக்டா? அப்போ சச்சிதானந்தம்னு சொல்லிட்டாலே அது ஏக ஆத்மஸ்வரூபம், அத்வைதம். அதனால இதற்கு பேரு அத்வைத ஞானம். அப்போ பகவான் ஒருத்தர் இருக்காரு, பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்கானே, நேத்திக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போய் அபிஷேகம் எல்லாம் பண்ணி ராத்திரி ஃபுல்லா கண்ணு முழிச்சு, எவ்வளவு பேர் பண்ணல தெரியல, பண்ணிருப்பேன் ஃபுல்லா பகவான் பகவான் பகவான். இல்ல நான் நாராயண பக்தன். நாராயண பக்தன்னா உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு ஸ்பெஷல், வைகுண்ட ஏகாதசி இல்லையா? அப்ப நான் வேற வேறன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஜீவ ஜீவ பேதம். அப்கோர்ஸ் ஜீவ ஜெகத்து பேதம் இருக்கு. பேதம்னா டிஃபரன்ஸ், வேற்றுமை. அப்புறம் இது சண்முக, இது சுப்பிரமணியன். ஒரு சுவாமிநாதன், அவர் இவர் தான் சுப்பிரமணியன், இவர் சிவன், அவர் நாராயணன். ஈஸ்வர ஈஸ்வர பேதம் எல்லாமே ஓகே. மகா வாக்கியம் படிக்கிற மட்டும் புரியற மட்டும் ஓகே. ஆனா ஒன்ஸ் வேதாந்தம்னு வந்துட்டோம்னா, வேதாந்தத்துடைய ஒன்லி டீச்சிங் மகா வாக்கியம். பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவு என்னது? மகா வாக்கியத்தை கொடுக்கிறது. இருக்கிற ஒரு சத்வஸ்துவ, இருக்கிற ஒரு சைத்தன்யத்தை, ஆத்மஸ்வரூபத்தை, பிரம்மஸ்வரூபத்தை, சுப்பிரமணியனா, சண்முகனா, நாராயணா, பரமசிவனா,
பிள்ளையாரா, ஏன் பைரவனா, ஏன் பாடிகார்டு முனீஸ்வரனா, இப்படி வேணா வச்சுக்கோங்க. ஏன் அதே பிரம்மன ஸ்மசானம் என்ன இன்னைக்கு மயான மயான கொள்ளை, எப்படி வேணா வழிபடலாம். எப்ப மட்டும் இது புரியது மட்டும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம புரிஞ்சுட்டு வழிபடும். ஒவ்வொன்றும் சிம்பிள். அப்போ இது மகா வாக்கியம் புரியறதுனால, ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் புரியறதுனால, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் ஏற்படுறதுனால, எதையும் விடுறதோ எதையும் குறைவாகவோ சுப்பீரியராகவோ இன்ஃபீரியராகவோ பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அல்லது பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம் எல்லாம் சினானிமஸ். இது எல்லாம் புரியறதுனால என்ன ஆகிறது? நான் பகவானை சார்ந்திருக்கேன். ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் பகவான். ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் மை ஃபேமிலி, டிபெண்டன்ட் ஆன் உலகம், ஆபீஸ், ப்ரமோஷன், சேலரி, மாமியார், மாட்டு பொண்ணு. புரியுதா? இது எல்லா விதமான டிபெண்டன்சி அல்லது இன்னவே லிமிடேஷன். இவெல்லாம் எப்படி நடந்துக்கிறானோ அப்படி என்னுடைய ஹாப்பினஸும் என்னுடைய துக்கமும் டிபெண்டன்ட். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வரணும். 100 பேர் கிளாஸுக்கு வந்தா அதிகமான சந்தோஷம், ஒருத்தர் கிளாஸுக்கு வந்தா அதிகமான துக்கம். இதையும் சேர்த்து சொல்லணும். புரியுறதா? எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அப்படி எல்லாம் இருக்கா? இருந்ததுன்னா இன்னும் டிபெண்டன்சி இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு, குறைவு இருக்கிறது இல்லையா? இது எல்லாமே அறிவினால நீங்கிடும். எந்த விதமான குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அவ்வளவுதான். அதான் ஸ்டேட்மெண்ட். எப்படி குறை இருக்க முடியும்? 2 விஷயம் இருந்ததுன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குறைபடும். 2 சேர் இருக்கு, இது ஒரு கலர், இது ஒரு கலர். இந்த கலர் கொஞ்சம் டல்லா இருக்கிறது, இந்த கலர் நல்லா இருக்கிறது. புரியுறதா? அப்போ இதுக்கு இது கொஞ்சம் குறையா இருக்கிறது. இன்னொரு சேர் வந்துருச்சுன்னா அதுக்கு இது குறையாயிடும். அப்போ இங்க 2 விஷயம். அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் பகவான், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் தான் பரமேஸ்வரன். இப்ப நானும் பரமேஸ்வரன் எப்போ ஒண்ணாக முடியும்? ஒண்ணு ஆகிறது கிடையாது, ஒன்னாதான் இருக்குங்கிற ரீகாக்னிஷன் ஏற்படுறது. எதையும் ஒன்றுபடுத்தவோ ஒன்றாக்கிறதுக்கான முயற்சியோ ப்ராசஸோ கிடையாது. ஆல்ரெடி ஒன்றாக இருக்கிறது, அது தெரியாததுனால பலதாக இருக்கிறதுன்னு கருதியதனால் அந்த தவறான கருத்தை நீக்குவதே சாஸ்திர குரு வாக்கியத்துடைய வேலை. ஃபர்ஸ்ட் என்ன, நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே கோவம் வரும். அது எப்படி நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லலாம்? அதனால 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுலையோ ரிலேஷன் நடுவுலையோ இதை விவாதம் பண்றதுக்கோ இதை பேசுறதுக்கான இடம் கிடையாது, விஷயமும் கிடையாது. நான் என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது, நான் சொல்றதுதான் கரெக்டா, நீ சொல்றதுதான் கரெக்ட். அப்ப ஸ்ரத்தா அப்படிங்கிற முக்கியமான குவாலிஃபிகேஷன் எதனால என்ன கிடைக்கிறது? இந்த ஸ்ரத்தானால வேதம் வேதாந்தம் சொல்றது 100% உண்மை கூட இல்ல, 100% வேலிட். அதோடைய சொல்றக்கூடிய விஷயத்துல எனக்கு எந்த விதமான கருத்து முரண்பாடு கிடையாது. I'm not contradicting what Veda says. ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டி நமக்கு வரணும். அப்ப என்ன சொல்றது எனக்கு புரியலையே, அது கரெக்ட் அப்ரோச். எனக்கு புரியல, ஆனா புரியறதுக்கான எனக்கு புரிஞ்சிடும், புரியறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நான் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு ஸ்ரத்தங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அப்போ வேதம் சொல்றது என்ன பத்தி தான் சொல்றது, இந்த மகா வாக்கிய விஷயத்தை தான் சொல்றது, அது எனக்கு புரியும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஏற்படணும். அதற்கு நான் ஜர்னி பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி வெளிப்படுறது?
ரெகுலரா கிளாஸ் கேட்கறது இல்ல, எவ்வளவு தீவிரமா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறோம், எவ்வளவு தீவிரமா அதை படிக்கிறோம், இது எல்லாத்தையும் அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது, அவ்வளவுதான். புரியுறதா? அதனால இந்த மகா வாக்கிய ஞானமானது எல்லா விதமான இன்சிக்னிபிகன்சஸ், எல்லா விதமான லிமிடேஷன்ஸ், அதனால என்ன ஆகிறது, துக்கம் துயரம் எல்லாம் அதோடைய எக்ஸ்பிரஷன். எதை சம்சாரம்னு சொல்றோமோ அதை நிவர்த்தி பண்றது. அப்போ என்ன பார்த்தோம், முக்கியமாக உதாரணம் எப்படி பார்த்தோம்னாக்க அலையும் சமுத்திரமும் ஒண்ணுன்னு பார்த்தோம். அப்புறம் அகல் விளக்குல இருக்கக்கூடிய தீபமும் எரிமலையும் ஒன்று, அப்படி பார்த்தோம். அப்போ நேச்சுரலா என்ன சொல்றோம் நம்ம, எப்படி இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னா, தீபம் அதோடைய குணாதிசயங்கள் அதெல்லாம் இன்டலெக்சுவலி காக்னிட்டிவ்லி அறிவுபூர்வகமாக அதோடைய குணங்களை நீக்கிவிட்டு, எரிமலை அதோடைய கலர், அதோடைய ஃபார்ம், அதோடைய சக்தி, அதோடைய வீரியம் எல்லாம் டிஃபரெண்ட். அந்த குணங்கள் எல்லாம் காக்னிட்டிவ்லி அறிவுபூர்வகமாக எடுத்துவிட்டு, இதுவும் அக்னி அதுவும் அக்னி அப்படிங்கிற அதோடைய எசென்சியல் நேச்சர், அதோடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியறதுனால அகல் விளக்குல இருக்கிற அந்த தீபமும் எரிமலையும் ஒன்று. அதே போல ஜீவ ஈஸ்வர இல்லையா, ஜீவா எப்படி ஊதினா போதும் பறந்து எங்கேயோ போயிடுவான், அப்படிதான் இருக்கேனா, கரெக்டா? பகவான் எப்படி, பகவான் பெரிய பகவான் விஸ்வரூபம். அப்போ ஜீவனுடைய சரீரம் மனசு அந்த உபாதி அதோடைய குணாதிசயங்களும், ஈஸ்வரனுடைய விராட் விஸ்வரூப ஸ்வரூபமும் இல்லையா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீக்கிட்டு ஜீவனுடைய எசென்சியல் நேச்சர் என்ன, ஈஸ்வரனுடைய எசென்சியல் நேச்சர் என்ன, சச்சிதானந்த சச்சிதானந்த ஆத்மா, இங்க இன்னொரு வார்த்தை பிரம்மன். ஜீவ ஈஸ்வர ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். புரியுறதா எப்படி ஐக்கியம்னு? ஆல்ரெடி ஒன்றாக இருக்கிறது ரிவீல் ஆகிறது, அவ்வளவுதான். எப்படி ரிவீல் ஆகிறது? ஸ்ரத்தையா படிக்கிறதுனால ரிவீல் ஆகிறது. கிளியர்? அதனால வேஷஹானதா ஸ்வாத்ம தர்சனம். எதெல்லாம் தீபத்துல நீக்கி, எதெல்லாம் வல்கனோல நீக்கியது வேஷஹா. இப்ப ஜீவா அப்படிங்கிற நாமரூபம், நேம் அண்ட் ஃபார்ம், ஈஸ்வரா நாமரூபம் வேஷஹா. ஹானதா ரிமூவ் பண்றதுனால, பிசிக்கலா இல்ல, இன்டலெக்சுவலா விசார பரியந்தம். புரியுறதா? விசாரத்தினால பண்றதுனால ஸ்வாத்ம தர்சனம், ஸ்வரூப தர்சனம். தர்சனம்னா காக்னிஷன், அறிவு. புரியுறதா? அதனால ஈஷ தர்சனம் ஸ்வாத்ம ரூபதா. இப்ப நாமரூபத்தை எடுத்துவிட்டதனால், வெறும் நாமரூபம் அது ஒரு பேரு தான், அதோடைய ஸ்வரூபம். தீபம்னு சொல்றோம், அக்னியை தான் தீபம் சொல்றோம், அக்னியை தான் வல்கனோன்னு சொல்றோம். அக்னின்னு புரிந்த பிறகு ரெண்டு ஒண்ணுதானே அப்படின்னு நமக்கு புரியுது. அதே போல ஜீவ அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபா, சத் ஸ்வரூபா, சித் ஸ்வரூபா. ஈஸ்வரா சொன்னா சத் ஸ்வரூபா, சித் ஸ்வரூபா. அதனால நான் என்னை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக ஈஸ்வரனையும் தெரிஞ்சுக்கிறேன், நான் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நான் என்னையே தெரிஞ்சுக்கிறேன். ஆத்ம ஞானம் இஸ் ஈக்வல் டு ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர ஞானம் இஸ் ஈக்வல் டு பிரம்ம ஞானம், பிரம்ம ஞானம் இஸ் ஈக்வல் டு ஜீவ ஞானம். எல்லாம் ஒண்ணுதான். புரியுறதா? ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவ அப்படிங்கிறது அட்ரிபியூட்ஸ், குணாதிசயங்கள், கேரக்டர் குறிக்கிறது. நம்ம பண்ணுவோம்ல கேன்சல் ஈக்குவேஷன், எப்படி பண்ணுவோம்? ஜீவாவை கேன்சல் பண்றோம். இந்த இடத்துல பரமாத்மா பர அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது? பகவானுடைய குணாதிசயங்கள், விஸ்வரூபம், விராட்லாம் குறிக்கிறது. ஜீவமும் பரமும் எடுத்துட்டோம்னா ஆத்மா இஸ் ஈக்வல் டு ஐக்கியம். இது இன்னொரு விதமா சொல்றது.
அப்போ சூப்பர்ஃபிஷியலா பார்க்கும்போது, மேலாக பார்க்கும்போது டிஃபரெண்டா இருக்கிறது. அப்ப நாமரூப திருஷ்டியில பார்க்கும்போது வேற வேறையா இருக்கிறது. அப்பான் விசாரம், அப்பான் என்கொயரி, இது என்னது, இதோடைய நேச்சர் என்ன அப்படின்னு சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சுண்டு நம்ம விசாரம் பண்றதுனால என்ன ஏற்படுறது? ஓ, இதோடைய நேச்சர், இதோடைய நேச்சர் புரிஞ்ச பிறகு இது அதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது. புரியுறதா? இருக்கிறது ஒரு ஆத்ம சைத்தன்யம் தான். வேஷகானதகான நாம ரூப ரிமூவல். அப்போ என்ன ஆகிறது? ஸ்வாத்ம ரூபதா. அது நான் எதை ஈஸ்வரன் சொன்னேனோ, எதை ஜீவா அப்படின்னு சொல்றேனோ, ஆத்மான்னு எதை சொல்றேனோ, பிரம்மன் சொல்றேனோ, எல்லாமே அகமேவ. அப்ப இங்க ஒரு கொஸ்டின் வரும், என்னது? தர்சனம். நிறைய தர்சனம் பண்ணியிருக்கோம். பெருமாள் தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? திருப்பதியில எவ்வளவு நேரம் ஆச்சு தரிசனுக்கு? அப்படி கேட்டா என்ன அர்த்தம்? பெருமாளை போய் எப்ப பார்த்த, எப்போ தரிசனம் கிடைச்சது அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒண்ணு முன்னாடி வேணும், முன்னாடி நான் போய் பார்க்கணும், அப்போ அது தரிசனம். இல்ல என்ன பாதியில இருந்து கியூலயே கூட்டின்னு வந்துட்டா, இழுத்து போட்டுட்டா, தரிசனமே கிடைக்கல. புரியுறதா? அப்போ தர்சனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் வேர்டா இருக்கிறது. இப்போ ஆத்ம தர்சனம், ஈஸ்வர தர்சனம்னா நல்லா தெரியும், நிறைய புராணம் படிச்சிருக்கோம். கிருஷ்ண தர்சனம், ராம தர்சனம், பிரம்மா தர்சனம், பரமசிவன் தர்சனம், எவ்வளவு புராணத்துல எல்லாம் வருது. ஓ, அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னா என்னது? அப்படியே உட்கார்ந்து இருக்கணும், கனவுலையோ நேரிலையோ பகவான் எனக்கு தெரியணும். அதனால என்ன ஆயிடுறது? பல வருஷமாக 20-40 வருஷமாக நான் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கேன், ஒன்னும் ஈஸ்வர சாட்சாத்காரம் ஏற்படல. எப்பவுமே ஏற்படாது, இம்பாசிபிள். ஏன் ஈஸ்வர தரிசனம் ஏற்படாது? ஏன் ஏற்படாது? ஈஸ்வரனுடைய உண்மையான அர்த்தம் எனக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் சாஸ்திரம் சொல்றது. நான் தான் ஈஸ்வரன் சொல்லும் போது எப்படி நானே என்ன பார்க்க முடியும்? அழகான நேத்திரம், நேத்திரத்ரயாய வௌஷட். பகவானுக்கு 3 கண்ணு. அவரால் கூட அந்த 3வது கண்ணால 2 கண்ணையும் பார்க்க முடியாது. ஆனா இங்க வச்சிருக்கான், அதுக்குதான். கண்ணை கண்ணால பார்க்க முடியாது, கண்ணாடியில தோன்றுகின்ற கண்ணை பார்க்கலாம், அந்த கண்ணால அதே கண்ணை பார்க்க முடியாது. புரியுறதா? அதற்கு பேரு தான் சப்ஜெக்ட்னு பேரு. வேதாந்தத்துல சப்ஜெக்ட் சொல்றது எதனா எதனால் எல்லாமே ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுகிறதோ. ஆப்ஜெக்டிஃபை என்ன? இது ஒண்ணு இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு நாலேஜ் ஏற்படும், எனக்கு வேற ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? நான் இதோடைய அறிவை ரிசீவ் பண்றேன். நான் சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். இந்த சரீரம் தெரியறது இருக்கு, சரீரம் ஆப்ஜெக்ட், நான் சப்ஜெக்ட். மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இத்தனை நாள் ரொம்ப பயந்தேன் நான் வேக்சினேஷன் வரதுக்கு முன்னாடி. இதெல்லாம் என்ன சொல்றது? மனசுல ஓடுகின்ற எண்ணத்தை சொல்லுது. அப்ப மனசு ஆப்ஜெக்டா இருந்து அதை தெரிஞ்சுக்க கூடியவன் நான் சப்ஜெக்டா இருக்கு. இப்ப நான் இருக்கேனா, அமைதேர், அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அது மனசு உடம்பு மாதிரி அதை அப்படியே பார்க்க முடியாது. இருக்கேன்னு புரியுறதா? அதற்கு பேரு சப்ஜெக்ட். அப்போ இதை பற்றின அறிவு, அதுதான் ஆத்மா, அதுதான் சைத்தன்யம். எல்லாவற்றுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய விஷயத்தை அது ஒரு சாட்சியமாக முடியாது. சாட்சி, சாட்சியம், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட். புரியுறதா? அப்போ ஆத்ம சம்ஸ்திதி ஏவ ஸ்வாத்ம தர்சனம். நான் ஆத்மா, இந்த ஈஸ்வர ஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஈஸ்வர தர்சனம். அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம தரிசனம். புரியுறதா? அப்போ அதனால ஆத்ம சம்ஸ்திதி ஆத்ம தர்சனம். அப்ப தர்சனம்ங்கிற வார்த்தை ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு, புரிஞ்சுக்கணும்.
ஆத்மநிர்த்வயாக ஆத்மனிஷ்டதாக ஆத்மசம்ஸ்திதி. ஓ, இதை படிக்கலையோ? சரி, ஓகே. 26 ஆத்மசம்ஸ்திதி ஸ்வாத்மதர்ஷனம் ஆத்மநிர்த்வயா ஆத்மனிஷ்டதா. அப்போ ஆத்மசம்ஸ்திதி ஆத்மாவில் நிலைத்து இருப்பது. ஆத்மான ஆத்ம ஞானத்தில், abiding in the knowledge of I am Atma. இப்ப ஆத்மான என்ன? ஆத்மா is equal to சச்சிதானந்தா is equal to ஈஸ்வரஹா. ஐக்கியப்படுத்தியாச்சு, ஐக்கியம் புரிஞ்சாச்சு. அந்த ஞானத்தில் நிலைத்திருப்பதே ஸ்வாத்ம தர்ஷனம். என்னை நான் புரிந்து கொண்ட, ரெகக்னைஸ் பண்ணின, அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட ஆத்மா ஆத்மா நிர்த்வய. துவயம்னா என்னது? மோர் தென் 2, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நிர்த்வயம் இரண்டற்ற, நான் டுவல். எப்படி நிர்த்வயம் இல்லையா? அப்போ எது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சிருக்கிறோமோ, துவயம்னா என்ன? நான் ஒருத்தர் இருக்கு, இதெல்லாம் எனக்கு இருக்கு. புரியுதா? அப்போ நிர்த்வய அப்படின்னா இரண்டற்றது, இரண்டற்ற விஷயம். அப்போ என்ன? ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்றாரு இங்க. நிர்த்வயம்னா இருப்பது ஒரு ஆத்மா தான். கரெக்டா? அந்த ஆத்மா ஏகஹா. அது மட்டும் இல்ல, இந்த ஆத்மாவை போல் எவ்வளவு ஆத்மா இருக்கிறது? எவ்வளவு ஆத்மான்னு வெரைட்டி எல்லாம் கிடையாது, ஒரே ஆத்மா தான். அந்த ஆத்மால எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கிறது? மேல மேல ஆத்மா, அப்பர் ஆத்மா, மிடில் ஆத்மா, டவுன் ஆத்மா சொல்றோம்ல. ஹெட், செஸ்ட், ஸ்டமக், லெக்ஸ். பாடி தான் ஒன் பாடி, பட் சோ மெனி பார்ட்ஸ். அது மாதிரி ஆத்மாக்கு அவ்வளோ அவயவம், அவ்வளோ பார்ட்ஸ் இருக்கிறது. அப்படியா? நோ. புரியுறதா? ஆத்மாக்கு வேறாக நீங்க தான் சொல்லியிருக்கேன், ஆத்மா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அனாத்மா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு இருக்கு. புரியுறதா? அப்போ எப்படி நிர்த்வயமாகும்? எப்படி நிர்த்வயமாகும்? துவயம்னா ரெண்டற்றது, இருப்பது ஒண்ணுதான். ஆத்மா ஒண்ணு இருக்கு, அனாத்மா ஒண்ணு இருக்கு. ஆமா, கரெக்ட். தங்கம் ஒண்ணு இருக்கிறது, மூக்குத்தி ஒண்ணு இருக்கு, தங்கம் ஒண்ணு இருக்கு, செயின் ஒண்ணு இருக்கு. சமுத்திரம் இருக்கிறது, அவ்வளோ அலைகள் இருக்கிறது. எப்படி அலையும் சமுத்திரமுமோ, அல்லது இந்த இடத்துல ஜலம் எடுத்துக்கணும் முக்கியமா. ஜலமும் அலை, தங்கமும் நகைகள், இல்ல ரொம்ப ஃபேமஸா களிமண்ணும் பானை, பானைகள், சின்ன பானை, பெரிய பானை. புரியுறதா? எவ்வளவு தங்கம் இருக்கு? எல்லா நகைகளும் எவ்வளவு தங்கம் இருக்கிறது? ஒண்ணு தங்கம். எல்லா அலைகளிலும் எவ்வளவு ஜலம் இருக்கிறது? ஏக ஜலம். அப்போ ஜலம் ஒன்று, தங்கம் ஒன்று இல்லையா? ஆனா பலதாக சொல்றது என்னது? அதே ஜலத்துக்கு பலதாக பட்டம், பெயர், பதவி சூட்டுகிறோம் அப்படி சொல்லுவா இல்லையா? இன்றையிலேந்து நீ இந்த பெயரில் புகழ் பெறுவாயாக அப்படிலாம் சொல்லி பழக்கம் இல்ல? ராஜாதிராஜ, ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுணதிலக. ராஜா ஒருத்தர் தான், அவருக்கு எவ்வளவு பேரு? வேந்தே, அரசே, எல்லாம் பல பல பேரு. இப்ப இருக்கிற வஸ்து ஒன்று, அதை எப்படி பலதாக நாம் சொல்றோம், நாமம் வேற. அப்போ ஆத்மா அனாத்மான்னு சொல்றது என்னது? அனாத்மா என்ன இருக்கிறது? வெறுமன நாம ரூபா. அததான் வேஷா சொன்னார், உபாதி சொல்றார். புரியுறதா? ஜீவங்கிறது என்னது? நாம ரூப.
ஈஸ்வராங்கிறது என்னது? நாமரூபா. ஜகத் ஆல்ரெடி ஜகத் சர்வம் ஈஸ்வரமயம் ஜகத். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப ஆத்மா அனாத்மா பேதம் கூட கிடையாதுங்க. ஆனா படிக்கும் போது ஆரம்பத்துல என்ன சொல்றோம்? ஆல்ரெடி நமக்கு எல்லாம் வேற வேறையா இருக்கிறதுனால ஒன்னொன்னுத்தையும் குவாலிஃபை பண்ணுவோம். நம்பர் 1 இது இருக்கு இல்லையா, இது எப்படி, இது இருக்கு இல்லையா, இந்த ஜீவன் இருக்க இல்லையா, இது சரீரம், இது பிரபஞ்சம், இப்படி எல்லாம் சொல்லி அழகா ஊட்டி 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 எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? கன்சாலிடேட் பண்ணி எல்லாம் அனாத்மா அப்படின்னு பேதத்துல கண்டினியூ பண்ணுவோம். ஸ்லோவா ஸ்டூடெண்ட்டை மெச்சூர் பண்ணிட்டே போறது சாஸ்திரம், டீச்சிங். அப்புறம் என்ன? இங்க பாரு, அனாத்மாங்கிறது என்னது, அதற்கு சப்ஸ்டன்ஸ் எங்க இருக்கிறது, உண்மையாவே இருக்கா அப்படின்னு விசாரம் பண்ண வைக்க மட்டும் சொல்லுவோம். விசாரம் முடிஞ்ச பிறகு ஓ அப்ப அனாத்மாங்கிறது சும்மா சொல்றது தானா, உண்மையாவே இல்லையா? கிடையாது. அனாத்மா மித்யா, ஒன்லி அப்பியரன்ஸ். ரெயின்போ, வாவ், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். செல்ஃபி எடுத்துக்கலாம். ரெயின்போ கொஞ்சம் கொண்டு வாங்களே. ஃபிஷ் டேங்க் மாதிரி ரெயின்போ டேங்க் இருக்கா நம்மத்துல? வெறும் அப்பியரன்ஸ். அது போல என்டையர் அனாத்மா சப்ஸ்டன்ஸ்லெஸ். புரியுறதா? அப்படி அதனால நிர்த்வயா. அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகல்பா. எந்த விதமான டிவிஷனும் கிடையாது, பார்ட்ஸ் கிடையாது. அது மாதிரி இன்னொரு ஆத்மா கிடையாது. ஆத்மாக்கு வேறாக அனாத்மாவும் கிடையாது. புரியுறதா? சஜாதீய விஜாதீய. அப்புறம் என்ன? பின் டிராப் சைலன்ஸா இருக்கிறது. ஒண்ணு, இத்தனை நாள் படிச்சது கேட்கல, யூடியூப்ல ஆன் பண்ணிட்டு வேற இடத்துல வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்க சான்ஸ் இருக்கு, இல்ல வேற ஒரு இடத்துல கேட்டு இருக்கிற சான்ஸ் இருக்கு. இல்லையா சின்சியரா கேட்டேன், ஆனா எதுவும் ஞாபகம் இல்ல. ரெண்டாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. இத மறக்கலாமா? அத பிரம்ம விசாரம் பண்ணினோமா, தத்பத விசாரம் பண்ணினோமா, பிரம்ம லட்சணம் படிச்சோமா? இப்ப இது மூணாவது சொல்லணுமா கூடாதா? அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. எழுதிட்டு எனக்கு சொல்லணும். ஓகே? அப்போ ஆத்மா பேதரகிதா, மூணு விதமான பேதமற்ற ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன். அதனால அது நிர்த்வயம். அப்போ ஆத்மா எப்படி இருக்கிறது? சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது. அத ஒரு ஆப்ஜெக்டா கிடையாது. அப்போ அனாத்மானால ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்? அனாத்மா ஆப்ஜெக்ட், ஆத்மா சப்ஜெக்ட். அப்புறம் ஆத்மானால ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது சொல்றேன் இல்லையே. எக்ஸலண்ட். இருக்கிறது ஏக ஆத்மா. சோ ஆத்மானாலையும் ஆத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டிய நீட் கிடையாது. ஆத்மா ஆத்மாவையே தெரிஞ்சுக்க முடியுமா? ஆத்மா ஆத்மாவே தெரிஞ்சு தேவையில்லை. சைத்தன்யம் எவர் எவிடென்ட். புரியுறதா? அப்புறம் என்ன? இந்த கை இருக்கு, இந்த கையினால இந்த கையை தெரிஞ்சுக்கிறேன். கையினால தொட்டு தலை இருக்கு. அப்படி ஆத்மாவிலேயே ஒரு பகுதியை இன்னொரு பகுதி தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இப்பதான் சொன்னோம். போன கிளாஸ்ல விடுங்க, இந்த கிளாஸ்லயே சொன்னது இல்லையா? முடியாது. நிரவயவம். சைத்தன்யம் எப்படிப்பட்டது? நிர்குண, நிர்விகல்ப, நிரவயவ, ஏக அத்வைத ஸ்வரூபம், நித்திய ஸ்வரூபம். புரியுறதா? அப்போ இப்படி சொல்லி கடைசியா என்ன பார்த்தோம்? ஆத்மா அனாத்மாங்கிற அந்த டிவிஷனும் கிடையாது. அனாத்மா எப்படி? நாம ரூப மித்யா. அதனால ஆத்மா நிர்த்வயா. எங்க டிவிஷன் ஏற்படும்?
இந்த மூணு பேதத்துல என்னெல்லாம் பேதம் இப்ப படிச்சோம்? சஜாத்திய, அப்புறம் விஜாத்திய. அடுத்த வாரம் சொல்லுங்க. மூணாவது ஒண்ணு இருக்கு, அது என்ன அந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஆனா அது என்னன்னு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த மூணு பேதம் இருந்தாதான் அங்க டிவிஷன் இருக்கும், இரண்டாக இருக்கும், அங்க இல்லை. அப்போ இப்படி ஆத்மா அகம் புரிஞ்சுக்கிறது தான் ஆத்மனிஷ்டதாக. அப்போ ஆத்ம தர்சனம்னு சொன்னா அது ஒரு ஆப்ஜெக்டாக, எனக்கு வேறாக ஒரு அனுபவம் கிடையாது. மோட்சம்ங்கிறது என்னது? ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மோட்சம்ங்கிறது என்னது? ஒன்லி 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 நாலேஜ். அப்ப என்ன அர்த்தம்? வெறும் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்? பாகத்யாக ரூபேன. எப்படி தீபத்தையும் எரிமலையும் ஒன்றுபடுத்தினோமோ, எப்படி ஒன்றுபடுத்தினோம்? தனியா ரெண்டுத்தையும் ஒன்னாக்குறது இல்ல, ஒன்றாக இருக்கிறது ரெகக்னைஸ் பண்ணோம். அதுதான் ஒன்றுபடுத்துதுன்னு இன் கோட்ஸ் அண்டர்லைன். படுத்துறதுன்னா இது ப்ராசஸ் மாதிரி இருக்கு. இட் இஸ் ஆல்ரெடி ஒன். நோயிங் தட் இஸ் ஐக்கியம். அந்த ஐக்கிய ஆத்மா பிரம்ம, பிரம்ம சைத்தன்யம், பிரம்மாத்மா யாரு? எங்க இருக்கு? அகம் இல்லையா? ஆத்மனிஷ்டதாக. அப்போ ஆத்ம சம்ஸ்திதி ஸ்வாத்ம தர்சனம், ஆத்ம நிர்த்வயாக ஆத்மனிஷ்டதாக இல்லையா? ஜீவாத்மா ஐக்கிய, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம், அந்த ஞானத்தில் நிலைத்திருப்பது ஸ்வாத்மா, என்னுடைய நேச்சரில் இருப்பது. அந்த நேச்சரானது இரண்டற்றது, அத்வைத்த ஆத்ம சைத்தன்யம், அது நான். தெரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம், தெரிஞ்சுக்கிறது தான் சுதந்திரம், தெரிஞ்சுக்கிறது தான் ஃப்ரீடம், தெரிஞ்சுக்கிறது தான் முக்தி, தெரிஞ்சுக்கிறது தான் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், எல்லாம் அதுதான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார் ஃபர்தரா? ஞானவர்ஜிதா ஞானஹீனசித் ஞானமஸ்தி கிம் ஞாதுமந்தரம். அப்போ இது என்னது? டம்ளர். புரியுறதா? அப்ப என்ன ஆகிறது? டம்ளரை பார்த்த உடனே டம்ளர் தாட் வருது. கரெக்டா? டம்ளர்ல என்ன குடிச்சேன் இல்லையா? தண்ணி சொல்லும் போது தண்ணியோடைய தாட் வருது. கொஞ்சம் திருப்பி போடலாம். மை தாட் இஸ் ஈக்வல் டு மை நாலேஜ். டேபிள் தாட் இஸ் ஈக்வல் டு டேபிள் நாலேஜ். ஓகே? அப்போ மைக் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஆம் கான்சியஸ் ஆஃப் மைக். புரியுறதா? கான்சியஸ்னா புரியுறதுல? மைக்கு உணர்வு இல்லையா? டேபிள் சொன்னா டேபிள் உணர்வு, டம்ளர் சொன்னா டம்ளர் உணர்வு, நான் சொன்னா நான் உணர்வு. அந்த உணர்வு தான் கான்சியஸ்னஸ் சொல்றோம். புரியுறதா? இதை கிரகிக்கிறேன் நான். புரியுறதா? சேத்தனம். டேபிள் இந்த டம்ளர் இருக்குன்னு சொல்லாது. மைக்கு என்ன டேபிள் மேல வச்சிருக்கேன் அப்படி சொல்லாது. புரியுறதா? அப்போ ஐ எம் a conscious being. புரியுறதா? அந்த கான்சியஸ்னஸ் தான் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றாருங்க. சித் ஞானமஸ்தி. சித்னா சைத்தன்யம் அல்லது கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் ஆத்ம ஞானம். புரியுறதா? அப்போ ரமண மகர்ஷி பகவான் என்ன பண்றாருன்னா, இங்க சப்தர்ஷனத்துல சொல்ற மாதிரி சித் ஏவ வித்யா, இது அடிக்கடி சொல்லுவார். எதை நான் சொல்றியோ அதுதான் நீ. அது தெரியும் எனக்கு தான். அவர் சொல்ற நான் என்னது? லட்சியார்த்தம், சைத்தன்ய ஸ்வரூபமாக நான் இருக்கேனே, அதுதான் ஆத்ம ஞானம். அப்போ நான் எல்லாருமே நான் சொல்றோமே,
இல்லையா? கான்சியஸ்னஸ் எல்லாமே நான் இருக்கேன்னு கான்சியஸ்னஸ் தான் ஆத்ம ஞானம். எல்லாரும் ஆத்ம ஞானியா இருக்கணும். எதுக்கு கிளாஸ், எதுக்கு வேதம், எதுக்கு மோட்சம்? புரியுறதா? அப்போ எப்படி மோட்சமே தேவையில்லையே. அனிர்மோக்ஷ பிரசங்கம் அப்படின்னு தோஷம் ஏற்பட்டுடும். நான் எது சேத்தனமாக இருக்கிறதோ அதுதான் ஆத்ம ஞானம்னா, நான் சொல்றேனே, நான் சொல்றேன், அவனும் நான் சொல்றான், கிளாஸுக்கு வராதாலும் நானும் சொல்றான், அதுதான் ஆத்ம ஞானம்னா எதுக்கு மோட்சம்? ஃபர்ஸ்ட் கேள்வி புரியணும், அப்புறம் பதில் சொல்றது புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஒரு டயத்துல கஷ்டமா இருக்கும், கேட்க கேட்க விசாரம் பண்ண 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 ஓ இவ்வளவுதானா அப்படின்னு ஆகும். எவ்வளவு பண்ணா எவ்வளவு நேரம், எப்படி வந்து அந்த 100 மீட்டர்ஸ் ரன்னர், ரேஸ் ரன்னர் எப்படி டைம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்? அவனால நன்னா சாப்பிடணும். சரி, ரன்னிங்ல பிராக்டிஸ் பண்ணிடலாம், ஓடணும். அவர் வேகமா ஓடுவதற்கு என்ன பண்ணணும்? ஓடணும். ஓடினதுக்கு அப்புறம் வரலன்னா என்ன பண்ணணும்? திரும்பி ஓடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்பி வரலன்னா திரும்பி ஓடணும். ஓடினான் ஓடிக்கொண்டே ஓடினோம். இப்ப இது புரியலன்னா என்ன பண்ணணும்? புரியலன்னா திரும்பி கேட்கணும். அப்போ புரியலன்னா கேட்கணும். அப்போ புரியலன்னா கேளுங்க கேளுங்க. சொல்றான்ல அந்த சூரியன் எஃப்எம்ல சொல்றாருல, அந்த பொண்ணு வந்து அழகா சொல்றது இல்ல, அது அப்படியே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சூரியன் எஃப்எம் கேட்க சொன்னார் கிளாஸ்ல. சூரியன் எஃப்எம் கேட்க சொல்லல, சாஸ்திரத்தை கேட்கணும் கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ ஒரு வாட்டி கேட்கும் போது புரியாது, ரெண்டாவது வாட்டி என்ன புரியல எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன புரியல, ஒண்ணுமே புரியல, கரெக்ட். ஒண்ணுமே புரியலங்கிறத ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்ன புரியல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? என்ன புரியலங்கிறதே புரியல. வெரி குட். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டேன். திரும்பி கேள், இன்னும் கவனமா உன்னிப்பா கேட்க கேட்க என்ன புரியலன்னு தெரியும். இன்னும் கவனமா கேட்க 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 உதாரணமாவது புரிஞ்சுது. இந்த வாட்டி எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிருது. வெரி குட். நெக்ஸ்ட் டைம் கேட்கும் போது எக்ஸாம்பிள் புரியுது, என்ன சொல்ல வரான்னு புரியுது, எக்ஸாம்பிளுக்கு அதுக்கும் கனெக்ஷன் புரியல. வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த வாட்டி கேட்கும் போது ஓ இதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரா, இப்படி புரியும். அதனால இது என்னது? சிஸ்டமேட்டிக்கா நீண்ட காலம் திருப்பி திருப்பி படிக்கணும். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது சூத்திர வாக்கியம் நமக்கு புரியுறதா? அதனால இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன கான்சியஸ்னஸ் தான் ஆத்ம ஞானம்னு பிரம்மணர் பகவான் சொல்றார். கான்சியஸ்னஸ் தான் ஆத்ம ஞானம்னா எல்லாரும் கான்சியஸ்னஸ் யாருக்கு? எல்லா உயிரினங்களும், ஆடு மாடு கூட ஓரளவுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப மோட்சம் வேண்டாமே யாருக்குமே, ஆத்ம ஞானம் தான் ஆல்ரெடி இருக்கே. புரியுறதா? அப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள போனோம்னா இங்க சொல்றது வந்து என்ன, ஒரு தாட், மைக் தாட் வந்ததுன்னா மைக் நாலேஜ், டம்ளர் தாட் வந்ததுன்னா டம்ளர் நாலேஜ், டேபிள் தாட் வந்ததுன்னா டேபிள் நாலேஜ். அப்போ கான்சியஸ்னஸ் மைக்கோடைய அசோசியேட் ஆச்சுன்னா மைக் நாலேஜ் வருது. புரியுறதா? டேபிள் கூட டேபிள் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி டேபிளை ரிசீவ் பண்ற கூடிய அந்த கான்டெக்ட்ல அது டேபிள் நாலேஜா வெளிப்படுறது. ஒரே கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் பல எண்ணங்களாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது. ஆனா நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த கான்சியஸ்னஸ் என்னன்னு தெரியாது. புரியுறதா? அப்போ அந்த கான்சியஸ்னஸ் என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நான் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் என்னது அப்படின்னு
சிஸ்டமேட்டிக்கா படிச்சு புரிஞ்சுக்கிறதுனால அதை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்காம எது நானோ என்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னு துவம்பத விசாரம் தத்பத விசாரம் அப்படின்னு சின்சியரா நம்ம சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி படிக்கிறதுனால என்ன புரியும்? கான்சியஸ்னஸ் அகம் பிரம்ம அஸ்மி, நான் என்ன பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த தாட் நான் அப்படிங்கிறதுக்கு பிரம்மஸ்வரூபம் என்கிற தாட்டு மைக் அப்படின்னா மைக் தாட்டுன்னா மைக் நாலேஜ் சொன்னோம். அகம் தாட்டு எப்போ ஆத்ம ஞானம் அகம் பிரம்ம அஸ்மின்னு தென்ன தெளிவாக சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ண பிறகு அகம் நான் சொன்னா பிரம்மன், நான் சொன்னா பரமாத்மா, நான் சொன்னா சத்திதானந்தா, நான் சொன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு புரிஞ்சு அந்த தாட்டு வருது இல்லையா, அது ஆத்ம ஞானம். அப்போ என்ன பண்றோம்? டோட்டலா என்ன ஆகிறது? டோட்டலா நான்கிறதுக்கு வாட் இஸ் ஐ ஆம், அதுக்கு தான் இந்த ஜர்னி. கிளாஸ் எப்படி ஆரம்பிச்சது? நான்கிற சொல்லலதான் சொன்னோம். புரியுதா? எப்படி மைக்குன்னா மைக் தாட் வருதோ, டம்ளர்னா டம்ளர் தாட் வருதோ, நான்னா என்ன தாட் வருது? புரியுதா? சொல்லிட்டோம். அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுடுத்துன்னா உங்கள்ட்ட இருக்கிற சொத்தை எனக்கு இப்போ எழுதி வச்சுட்டு போயிடணும். முடியுமா? அது எப்படி முடியும்? பிரம்மனுக்கு சொத்து உண்டா? பிரம்மனுக்கு வீடு உண்டா? என்னுடைய சொத்து, என்னுடைய பிலாங்கிங்ஸ்னா என்ன அர்த்தம்? அகம்னா என்ன அர்த்தங்க? என்னெல்லாமோ சொல்றது இல்ல. பிரம்மன் அப்படின்னா நான் தான் பிரம்மன், அவ்வளவுதான். $50 $50 ஆயிடுத்தீங்க அப்படின்னு பையன் போன் பண்ணி பேசுவான், பொண்ணு போன் பண்ணி பேசுவான். ஓ என்னது இது 50 into 7? ஓ அந்த கன்வெர்ட் பண்ணி பண்ணி என்ன ஆகும்னாக்க, ஓ 3500 எப்படி $50 $3500 இன்ஸ்டன்டேனியஸா சொல்றோமோ, நான் அப்படிங்கிறது சைத்தன்யம். அந்த சைத்தன்யம்ங்கிறது பிரம்மன் இன்ஸ்டன்டேனியஸா காக்னிஷன்ல இருக்கிறது ஏற்படுறதுக்கு பேரு பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம். புரியுறதா? அப்போ சைத்தன்யம் ஆத்ம ஞானம் சொன்னா சைத்தன்யம் பிரம்மன் எந்த மகா வாக்கியத்துல நம்ம புரிஞ்சுட்டோமோ, நான் அப்படிங்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, வல்கனோ அந்த உதாரணத்துல வல்கனோ அக்னிதான் அப்படின்னு இன்ஸ்டன்டேனியஸா அதை புரிஞ்சுக்கிறோமோ, அப்படி நான் அப்படிங்கிறதுக்கு பிரம்மன்னு புரியறதுக்கு பேரு ஆத்ம ஞானம். வெளியில ஒரு ஆப்ஜெக்ட் நாலேஜ், கேமரா நாலேஜ், ஸ்டாண்ட் நாலேஜ், லேப்டாப் நாலேஜ், சேர் நாலேஜ், கோவில் நாலேஜ், சி நாலேஜ், வேர்ல்டு நாலேஜ், மைக் நாலேஜ், டம்ளர் நாலேஜ், டேபிள் நாலேஜ், பாடி நாலேஜ், மைண்ட் நாலேஜ், அப்படி இது கிடையாது. இது நான் எதுவாக ஆல்ரெடி இருக்கேனோ அதை அப்படியே ரெகக்னைஸ் பண்றது. இப்ப ஏன் ரெகக்னைஸ் ஆல? அந்த ரெகக்னிஷனுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுக்கணும். என்னெல்லாம் தடை? மலம், விக்ஷேபம், கடைசியா அஜ்ஞானம். முக்கியமா மூல காரணம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானம் ரிமூவல் இஸ் ஈக்வல் டு ஞானம் ரிசீவிங். அதனால புதுசா எதுவும் தெரிஞ்சுக்க போறது இல்ல. ஐ ஆம் எவர் கான்சியஸ்னஸ், ஐ ஆம் எவர் பிரம்மன். டு ஐ நோ இட்? ஹவ் ஐ ரெகக்னைஸ்ட் இட்? நாட் yet. ஒன்னும் இல்லை. என்ன பண்ணணும்? என்ன பண்ண ரன்னிங் ரேஸ்ல? ஓ கிளாஸ விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு தப்பா அப்படியே ஓவர்லேப் பண்ணி புரிஞ்சு கொடுத்து அவர் எப்படி ஓடி ஓடி ஓடி
ஓட்டத்தில் வெற்றி கண்டாரோ. நாம் கேட்டு 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 விசாரம். கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே சாம்பார் பண்ணும்போது, சமையல் பண்ணும்போது அப்படியே ஓட விடுறது இல்லை. அப்படியே தூக்கம் வரலையா, கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு, அப்படியே படுத்துன்னு கேட்டேன்னா அப்படியே ஞானத்திலேயே நான் தூங்கி போயிட்டேன். அப்படி இல்லை. சின்சியரா MBBS +2க்கு எப்படி படிச்சோமோ, எப்படி இது எனக்கு புரியாது, எப்படி இது விஷயம், எப்படி சொல்ல வருது, அவ்வளோ சின்சியரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்டையர் வேர்ல்ட தியாகம் பண்ணணும். ½ an hour கிளாஸ் கேட்டேன்னா என்ன பண்ணணும்? ½ an hour ரிலேஷன்ஸ், பணம், ஆஸ்தி, சொத்து, வேர்ல்டு, ஆபீஸ் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ½ an hour சந்நியாசத்துல இருக்கணும். 1 hour சந்நியாசத்துல இருந்திருக்கேன். 55 நிமிஷம் ஆயிடுத்து, இன்னொரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். 55 மினிட்ஸ் சந்நியாசம் வந்திருக்கா? சப்போஸ் நடுவே டைம் பார்த்து டக்குன்னு நான் பார்த்துட்டேன், சில பேர் டக்குன்னு பார்த்துட்டு பார்த்தா, அப்பனா அந்த இடத்துல சந்நியாசம் பிரேக் ஆயிடுத்தோ, ஞாபகம் வந்துருத்தோ, உலகம் நெக்ஸ்ட் எங்க டைம் ஆறுத்து எல்லாம் வந்துருத்தோ, ஞாபகம் வந்துருத்தோ. அப்படி நம்ம சின்சியரா படிச்சோமே ஆனால் என்ன சொல்றார்? ஞான வர்ஜிதா ஞானஹீனசித். ஞானம் சொன்னா கான்சியஸ்னஸ். ஒன்னொரு அர்த்தம் என்னது? நாலேஜ். சாதாரணமா என்னடா ஞான சூன்யமா இருக்க, உனக்கு இந்த அறிவே இல்லையே, அதுக்கும் ஞானம் தான். அப்போ புத்தியில ஏற்படக்கூடிய எல்லா விதமான வேர்ல்ட்லி நாலேஜும் நாலேஜ் தான். அந்த ஞானத்துடைய ஸ்வரூபம், த வெரி நேச்சர், அதுவும் ஞானம் தான். எதனால் ஞானமானது பிரகாசிக்கப்படுகிறதோ, மைக் நாலேஜ், அப்புறம் என்ன? ஐ நோ மைக். மைக்க தெரிஞ்சுட்டேன், மைக்க தெரிஞ்சின்றவன தெரிஞ்சின்றிருக்கேன், டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஞான ஸ்வரூபம். அப்புறம் எனக்கு கிளாஸ் புரியறது புரியல அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு புரிஞ்சது புரியல, ரெண்டும் என்னால சொல்ல முடியாது. புரியுறதா? அப்போ ஐ ஆம் த வெரி விட்னஸ் ஆஃப் நோயிங் அண்ட் இக்னரன்ஸ். ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் நான் வேறுபட்டவனாக, அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம். அதுதான் சாட்சி சொல்றோம். பஞ்சகோஷ விலட்சணா சொல்றோமா? பஞ்சகோஷத்துல புத்தியும் உண்டு. எங்க உண்டு புத்தி? பஞ்சகோஷத்துல இது புத்தி சொல்றோம். விஞ்ஞானமய கோஷா. அப்பாடா, விஞ்ஞானமய கோஷா. பஞ்சகோஷ விலட்சணா சாட்சி அகம். அப்போ புத்திக்கும் நான் சாட்சி. புத்தியில என்ன ஆகிறது? இது தெரிஞ்சிருக்கு, இது தெரியல, இது தெரியல, இது தெரிஞ்சிருக்கு, அதற்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். ஞானவர்ஜிதாக ஞானஹீனஹ சித் அகம். கரெக்டா? ஞானமஸ்திக்கும் ஞானமந்தரம். புரியுறதா? நான் நாலேஜுக்கும் இக்னரன்ஸுக்கும் அப்பாற்பட்டவன். அதுக்கப்புறம் எப்படி? நான் அந்த இரண்டற்றையும் சைத்தன்ய வஸ்துவாக இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, நான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் பிளவுபடவனாக, எந்த டிவிஷனும் கிடையாது. இப்ப ஞானம்னால ஒரு மாதிரி, அஞ்ஞானம்னால ஒரு மாதிரி, அப்படி கிடையாது. ஞான மந்தரம் அஸ்திக்கும். புரியுறதா? நான் சாட்சி சைத்தன்யம், இது எல்லாவற்றுக்கும் விக்னஸ் ஆக இருக்கின்றேன். எனக்கு அந்தரம்னா டிவிஷன், எந்த விதமான பிளவு கிடையாது. ஓ, இப்போ ஞானம், அதுக்கப்புறம் அஞ்ஞானம் அப்படின்னு பிரேக் பண்ணி ஒளிர் செய்கின்ற விஷயம் கிடையாது. ஞான ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கிறது? இரண்டவற்றையும் எந்த பிளவு இல்லாமல் தொடர்ந்து நித்தியமாக ஒளிர் செய்கின்ற தத்துவம். அதனால ஞானவர்ஜிதாக ஞான அஜ்ஞானஹீனசித். அஜ்ஞானம்னு போட்டுக்கணும். ஞானமஸ்திக்கும் ஞாத்தும் அந்தரம். தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் புரியாததற்கும் எந்த பிளவற்ற, புரிஞ்சாலும் புரியலனாலும் எது தொடர்ந்து இருக்கிறதோ அந்த ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபம்.
சித்துன்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.